ஈரானில் உள்ள நிலைகள் மீது அமெரிக்கா துல்லிய தாக்குதல் நடத்தி அளித்து வரும் காட்சிகள் அடங்கிய வீடியோவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். நேற்று இரவு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தெளிவான விளக்கத்தை சொல்லியிருந்தார். ஈரான் நாட்டிற்கு இதுபோன்ற ஒரு சூழல் இதற்கு முன்பு ஏற்பட்டது கிடையாது. இப்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நிலையை பயன்படுத்தி அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆயுத இருப்பையும் நிர்மூலமாக்குவோம் என்கின்ற தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களில் 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை துல்லியமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படை தாக்கி அழித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா நடத்திய வெற்றிகரமான பல தாக்குதல்கள் அடங்கிய வீடியோவை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். வெவ்வேறு இடங்களில் முக்கிய நிலைகளை ஈரானை குறிவைத்து தாக்கியிருந்த அந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அயத்துல்லா காமேனி போன்று அதிமுக்கிய பாதுகாப்பில் இருந்த நபர்கள் உள்ளிட்டவர்களை கூட தற்பொழுது அமெரிக்கா கொன்றிருக்கின்றது. அதற்கு காரணம் திட்டமிட்டு அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய இந்த துல்லிய தாக்குதல் தான். கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு மேலாகவே எப்பொழுது வேண்டுமானாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு ஏற்ற முறையிலே பல்வேறு உளவு தகவல்களை திரட்டி வைத்து அந்த தகவல்கள் அடிப்படையில் தான் அமெரிக்கா இந்த வெற்றிகரமான தாக்குதலை ஈரானுக்குள்ளாக நடத்தி முடித்திருக்கின்றது. அயத்துல்லா காமேனி என்பவர் நன்கு அறியப்பட்டவர். அதன் காரணமாக அவருடைய வீழ்ச்சி பெரிய அளவில் பேசப்படுகின்றது. ஆனால் அவரையும் கடந்து பல்வேறு முக்கிய நிலைகளில் இஸ்லாமிய குடியரசு நாடான அந்த ஈரானின் புரட்சிகர காவல்படையில் இடம்பெற்றிருந்த பல்வேறு முக்கிய தளபதிகள் இறந்திருக்கின்றார்கள். அவர்களும் காமேனி கொல்லப்பட்டதை போன்று அவர்களுடைய தங்குமுடங்கள் கண்டறியப்பட்டு பதுங்குகுழிகள் கண்டறியப்பட்டு அதற்கு உள்ளாக சென்று ஊடுருவி தாக்கக்கூடிய அதிமுக்கிய ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் இந்த சம்பவங்களை எல்லாம் அரங்கேற்றியிருந்தார்கள் அமெரிக்கர்கள். அந்த அடிப்படையிலே பன்னெடுங்கால கோபம் என்ற தலைப்பிலே ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் அடங்கிய வீடியோ வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரான் துருப்புகள் மீது சந்தேகத்திற்கிடமான நிலைகள் மீதும் எவ்வித தயவு தாட்சண்யமும் இன்றி துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க தரப்பிலே வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் மீது தாங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் தொடர்பான அந்த தகவலை எல்லாம் அவர்கள் வெளிப்படையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அனைத்தையுமே செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உள்ளிட்டவற்றின் மூலமாக அடுத்தடுத்து தெரிவித்து வந்தார்கள். பன்னெடுங்கால கோபம் என்ற தலைப்பிலே இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கின்றது. அணு ஆயுத ஒப்பந்த விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகளை குறிவைத்து தாக்கி அழித்திருக்கின்றார்கள். இது ஒரு வகையான துல்லிய தாக்குதல் என்று பார்க்கப்படுகின்றது. பன்னெடுங்கால கோபம் என்று குறிப்பிட்டிருக்கின்றது அமெரிக்கா. அது இதிலே இந்த வார்த்தையிலேயே புரிந்து கொள்ள முடியும் ஈரானுக்கு எதிராக தற்பொழுது அமெரிக்கா எவ்வளவு தூரம் முழுமூச்சோடு இந்த போரில் இறங்கி இருக்கின்றது என்று. இதுவரை கிட்டாத ஒரு வாய்ப்பு தங்களுக்கு கிட்டி இருப்பதாக அமெரிக்கா பார்க்கின்றது. ஏனென்றால் ஈரான் முக்கிய தளபதிகள் இழந்திருக்கின்றது. எனவே இப்போது அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் என்று சிந்தித்து ஒரு முடிவுக்கு